வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் குடிக்கும் ஒரு உணவு என்றால் அது பால் தாங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே பாலை ஆரோக்கியமான உணவாக நினைத்து நம்ம எல்லாருமே குடிச்சிட்டு வரோம். ஆனா பாலுடன் சில உணவுகளை சேர்த்து சாப்பிடுவது உடலுக்கு நல்லதல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா? தவறான உணவு சேர்க்கை சிலருக்கு வயிறு பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வாய்வு, அலர்ஜி, சிலருக்கு உடல்ல வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள், சிலருக்கு வெண்புள்ளிகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு வீடியோல பாலுடன் சேர்த்து தவிர்க்க வேண்டிய, பாலுடன் சேர்த்து எடுக்கக்கூடாத முக்கியமான உணவுகளை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சேர்க்கை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏன் தவிர்க்க வேண்டும்? இதை எவ்வாறு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டும்? பால் கூடயும் நம்ம எடுக்கக்கூடாது, பால் குடித்த பிறகும் அதை சாப்பிடக்கூடாது. ஸோ நல்லாவே புரிஞ்சுக்கிறோங்க. ஸோ பால் கூட தானே சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு நினச்சிட்டு நீங்கள் பால் சாப்பிட்டதுக்கு பிறகு எடுத்துக்கிடுவீங்க. பால் சாப்பிட்டதுக்கு பிறகும் இந்த உணவுகளை எடுக்கக்கூடாது. ஸோ அது என்னென்ன உணவுகள், அது என்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும், யாருக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும், எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுடைய விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ தான். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய உடல் நலத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வருமுன் காப்பதே ரொம்பவே சிறந்தது. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். இதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய அந்த தவறான சேர்க்கை என்னென்னா, பாலும் ஆசிட் நிறைந்த பழங்கள், அதாவது சிட்ரஸ் பழங்கள் சொல்லுவோம்ல. சிட்ரஸ் பழங்கள்னா ஆரஞ்சு, லெமன், நார்த்தங்காய், அந்த பெரிய சாத்துக்குடி, மொசாம்பி, இது எல்லாம் தாங்க சிட்ரஸ் பழங்கள். பாலை குடித்த உடனே நம்ம ஒரு ஆரஞ்சு பழமோ இல்லை ஒரு லெமன் ஜூஸோ இல்லை சாத்துக்குடி ஜூஸோ இந்த மாதிரியான புளிப்பான பழங்களை சாப்பிடவே கூடாது. அப்புறம் அடுத்து இந்த புளியம் பழம் இருக்குல்ல, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தோம்ல புளி, அந்த புளியம்பழம், புளியங்காலாம் சிலர் சாப்பிடுவாங்க. ஸோ பால் குடித்ததுக்கப்புறம் இதையும் நம்ம தவிர்க்கணும். புளிப்பான உணவுகள் வயிற்றில் வந்து பாலை விரைவாக உறைய செய்யும். ஸோ அதனால தான் நம்ம இந்த பழங்கள் கூட பால் குடிக்கிறத தவிர்க்கணும்னு சொல்கிறோம். இதனால் என்ன பிரச்சனை வரும்னா, வயிறு உப்பசம், செரிமான சிரமம், வயிற்று வலி, வயிற்றில் பிரச்சனைகள் போன்றவை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இது எல்லாருக்குமே இது பிரச்சனையை தரும்னா அது கிடையவே கிடையாது. ஒரு சிலருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும், ஒரு சிலருக்கு ஒன்றுமே செய்யாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் வாக பொறுத்து இது மாறுபடும். யாருக்கெல்லாம் செரிமான தன்மை கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். செரிமானம் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் அதிகமாக வர்றதுக்கு இது ஒரு இதாக இருக்குது. ஸோ அதிகமாக அவங்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். செரிமானத்தன்மை யாருக்கு கம்மியாக இருக்கும்? ஒன்று குழந்தைகளுக்கு கம்மியாக இருக்கும், இல்லைனா வயதானவர்களுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா எது சாப்பிட்டாலும் செரிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல வயதானவர்கள், அவங்கெல்லாம் இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மறந்தும் கூட இதை நீங்கள் எப்பொழுதுமே எடுக்காதீர்கள். பால் குடித்த பிறகு ஆரஞ்சு பழமோ, இதெல்லாம் நம்ம வீட்டில் பெரியவங்க தெரியாமல் செய்கிறது. பால் குடிச்சிட்டு ஆரஞ்சு பழம் சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் இனிமேல் செய்யாதீர்கள். பாலும் சிட்ரஸ் பழங்களும் நீங்கள் அப்படி சாப்பிடணும்னா எப்படி சரியான முறையில் சாப்பிட்னா, குறைந்தது 1-2 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு நீங்கள் பழங்களை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பால் குடிக்கிறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு எடுத்துக்கிறங்க. இல்லை பழம் சாப்பிட்டு நீங்கள் பால் குடிக்கிறீங்கனாலும் பழம் சாப்பிட்டு 1 மணி நேரம் இடைவெளி விட்டுட்டு அடுத்து பால் குடிங்க. இதுதான் சிறந்த வழி. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, பாலும் மீனும் தாங்க. மீன் சாப்பிட்ட பிறகு பால் குடிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மீனும் பாலும் ரெண்டுமே வந்து புரதச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் தான். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா எடுக்கும் போது என்ன பிரச்சனை ஆகும்னா, செரிமானம் செரிக்கிறதுல சிரமமாயிரும், வயிறு கனமாக இருக்கும், வாந்தி உணர்வு இதெல்லாமே ஏற்படும். ஸோ அதனால் எப்பொழுதுமே பாலையும் மீனையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த ஒரு காம்பினேஷனை யார் தெரியாமல் எடுப்பாங்கன்னா, குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஸோ அவங்க வந்து 2 வயசு குழந்தை வந்து பால் டப்பாவில் போட்டு பால் ஊற்றி குடிச்சிட்ருக்கோம். நம்ம மீன் மதியானம் சமைச்சிருப்போம், சாப்பிடுவோம், அவங்க கேட்டோன்னா நம்ம கொடுத்துருவோம். ஸோ குழந்தைகளும் வயதானவர்களும் இந்த சேர்க்கையை எடுக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். பாலையும் மீனையும் ஒன்றாவே எடுக்காதீங்க. ஸோ இதனால் பல பிரச்சனைகள் வரும். சிலருக்கு வெண்புள்ளிகள் கூட வந்திருக்குது.
வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு. அது ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் வாக பொறுத்து மாறுபடும். ஸோ அதனால் வருமுன் காப்பதே ரொம்பவே சிறந்தது. ஸோ பாலை மீனையும் ஒன்றா சேர்த்து எடுக்காதீங்க. அடுத்து 3வதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு சேர்க்கை என்னென்னா, ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, பாலும் அதிக காரமாக இருக்கக்கூடிய உணவுகள். ஸோ இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறே இதுதான். ஸோ நம்ம வந்து பால் குடித்ததுக்கு பிறகு ரொம்ப காரமாக இருக்கக்கூடிய பிரியாணி, சிக்கன் கிரேவி, காரபாட ஸ்நாக்ஸ் இது எல்லாமே நம்ம சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்னா, பால் வந்து குளிர்ந்த தன்மையில் இருக்குது. இல்லைன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெவியாக ஒரு சாப்பாடு நான்வெஜ் நல்லா ஃபுல் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மில்க் ஷேக்கு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்க் ஷேக் குடிப்பாங்க. ஸோ இதே எதுக்காக நம்ம இதை எடுத்துட்டு காரமான உணவுக்குடன் பால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, அமிலத்தன்மை வந்து உடல்ல வந்து அதிகமாகும். வயிறு நிறைந்த ஒரு உணர்வு ஏற்படும். செரிமான கோளாறு வந்து ஏற்படும். நார்மலாகவே பால் வந்து செரிக்கிறதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கிறோம். ஸோ அது கூட நம்ம நான்வெஜ்ஜுகள் காரமான உணவுகளை எடுக்கும்போது அதனால் செரிக்கிறதுக்கும் டைம் எடுக்கும், அமிலத்தன்மையும் கூடிடும். அதனால் இதை தவிர்க்கிறது நல்லது. ஸோ முக்கியமாக யார் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்க அப்படி இந்த சேர்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடுமையான பாதிப்புகள் வந்து ஏற்படும். அடுத்து நம்ம 4வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, பாலும் வாழைப்பழம் தாங்க. வாழைப்பழ மில்க் ஷேக் வந்து உலகிலேயே ரொம்பவுமே பிரபலமானது. மில்க் ஷேக்னாவே எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். அதுலேயும் பனானா மில்க் ஷேக் நிறைய பேர் வந்து குடிச்சிட்ருக்காங்க. ஆனால் ஆயுர்வேதாவோடைய கருத்துப்படி இந்த 2யும் அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கிறவே கூடாது. என்றைக்கே ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. நீங்கள் அடிக்கடி பனானா மில்க் ஷேக் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த செரிமான சிஸ்டம் மந்தமாக்கப்படலாம் அப்படின்னு ஆயுர்வேதா வந்து கூறுது. ஸோ இதுக்கான அறிவியல் ஆதாரம் வந்து முழுமையாக உறுதி செய்யலை. ஆனால் வந்து கூறப்படுது. சிலருக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்வாக பொறுத்து. இது என்ன ஆகும்னா, வயிறு உபசம், வாய்வு, கனமான ஒரு உணர்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இரவு நேரங்களில் குடிக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 5வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, பாலும் உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுக்கிறத நம்ம தவிர்க்கணும். சிப்ஸு, பேக்கரி ஸ்நாக்ஸு, பிஸ்கட்டு, ஸோ அதிக உப்பு உள்ளக்கூடிய ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றத தவிர்க்கணும். ஏன்னா இது வந்து உடலில் அந்த தண்ணீர் இருக்குல்ல, நம்ம உடல் வந்து பாதி தண்ணீரால் ஆனது. ஸோ தண்ணீர் சத்து சமநிலையை மாற்றிடுமா. நம்ம உடலுக்கு நீர்ச்சத்து ரொம்பவே முக்கியங்க. அந்த நீர்ச்சத்து சமநிலையை இந்த உணவுகள் வந்து மாற்றிடும். அதனால தான் இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் எப்பொழுதுமே பால் குடித்ததுக்கு பிறகோ இல்லை பால் கூடையோ பேக்கரி உணவுகள், சர்க்கரை, கொழுப்பு, உப்பு இது 3மே நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ அது கூட பாலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தேவையற்ற கலோரி நம்ம உடலுக்கும் அதிகமாகி இதனால் உடல் எடை வந்து கூறுறதுக்கு அபாயம் ஏற்படும். ஸோ இதனால் எப்பொழுதுமே பால் கூட அதிக கலோரி நிறைந்த உணவுகளை எடுக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். ஸோ இந்த உணவு சேர்க்கையை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. பாலை குடிக்கிறதுக்கான சரியான நேரத்தை நம்ம பார்த்துடலாம், சரியான முறையும் பார்த்துடலாம். பாலை நம்ம காலையில் இல்லைன்னா மாலை நேரத்தில் இரவு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கலாம். ஸோ என்ன நம்ம பாலில் சேர்த்து குடிக்கிறது ரொம்பவுமே நல்லதுன்னா, பால் கூட மஞ்சள், ஏலக்காய், பாதாம், பிஸ்தா, ஓட்ஸ், பேரிச்சம்பழம், சியா விதைகள் ஊற வைத்தது, ஸோ இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பால் குடிக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, லாக்டோஸ் இன்டாலரண்ட் இருக்கிறவங்க நீங்கள் பால் குடிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அதிக சர்க்கரை சேர்க்காமல் நீங்கள் பாலை குடிக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. தினமும் தேவைக்கு அதிகமாக நீங்கள் பாலை குடிக்கவே கூடாது. உங்களுக்கு தேவையான பால் 1 கிளாஸ் பால், அதாவது ஏதாவது ஒரு நேரம் மட்டும் எடுத்துக்கிறங்க. அதிகமான பாலை குடிக்க வேண்டாம். பாலை எப்போவுமே சுத்தமாக கொதிக்கிற நிலையிலேயே, அதாவது சூடான நிலையிலேயே நீங்கள் பாலை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. குளிர்ந்த நிலையில் ஆறி போய் இருக்கும்ல, அந்த பாலை எப்போதுமே குடிக்காதீங்க. நீங்கள் குடிக்கிறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பாக இருக்கணும். அதில் சிறிதளவு மஞ்சளும் ஏலக்காய் இதை சேர்த்து நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்பவுமே உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நண்பர்களே,
பால் அப்படிங்கிற ஒரு உணவு ரொம்பவுமே ஆரோக்கியமான உணவு தான். ஆனால் அது நம்ம சரியான முறையில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆரோக்கியம் மட்டுமே கிடைக்கும். தவறான உணவு சேர்க்கையோடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உடலுக்கு தீங்குகளை விளைவிக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் வாக பொறுத்து மாறுபடும். செரிமான திறனும் உடல்நிலையும் வேறுபடும் இது. ஸோ அதனால் நீங்கள் தவிர்த்து எடுக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.